கௌதம் மேனன், வெற்றிமாறன், ராம், கோபி நாயனார் இவங்கெல்லாம் ஒரு சீனுக்கு வந்து எவ்வளோ டேக் எடுப்பாங்க, என்னென்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களை பர்டிகுலரா அதிகமா டேக் எடுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணது எந்த டைரக்டர்? 26 டேக்ஸ். எதனால எனக்கே ஞாபகம் இல்லை. ஃபோக்கஸ் போயிருக்கோம், யூனோ ஜிம்மி ஷாட்ல 100 விஷயம் நடந்திருக்கலாம். ஒரு சில டேக்ஸ்ல நானே தப்பு பண்ணியிருப்பேன், ஒரு சில டேக்ஸ்ல பேக்ரவுண்ட்ல யாராவது, ஏன்னா அவங்க ரொம்ப பர்டிகுலரா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்க்க மாட்டாங்க, ஷார்ட்ல இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஷாட்ல ஒவ்வொரு தப்பு நடந்துட்டே இருக்கு. 26 சாதாரண ஷாட்டு, எதுவும் மாஸ் ஷாட்லாம் கிடையாது, ஏதோ நடந்து போற ஏதோ ஒரு ரொம்ப மொக்க ஷாட். 26 டேக்ஸ் போயிருச்சு, அது மட்டும் ஞாபகம் இருக்கு. இப்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க நடிச்ச படம் ஒன்று இருக்குல்ல மேம், அது அந்த டைம்ல ரிலீஸ் ஆன டைம்ல வந்து பெருசா பேசல அப்படின்ற ஒரு இது இருக்கும். இப்ப வந்து நான் வந்து 1001 எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு படம் வந்து இது வரைக்கும் ஆண்ட்ரியா நடிச்சதில்ல, செல்வராகவன் டைரக்ட் பண்ணதில்ல. அப்படி இந்த மாதிரியான படங்கள் அப்போ நம்ம அவுட்புட் போடுறோம்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்கிறோம் எடுக்கிறோம்ன்றப்ப அதுக்கு வந்து அப்போ அந்த ரெகக்னிஷன் வந்து அப்ப கிடைக்காம லேட்டா கிடைக்கிறது எந்த அளவுக்கு ஒரு வருத்தம், கேரக்டர் ஆர்டிஸ்ட் இல்ல எந்த சந்தோஷமா இருக்கும் இல்ல நம்ம அப்ப எதிர்பார்த்திருப்போம்ல மேம். நீங்க தான் சொல்லிட்டீங்களே 1001 நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், நீங்க தான் சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி? இல்ல நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. நீங்க ரீவாசன் கிட்டயும் கார்த்திகிட்ட தானே போய் கேட்கணும், அவங்க தானே மெயின். நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட் தானே, என்கிட்ட வந்து கேட்டா எப்படி? ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நீங்க எதிர்பார்த்திருப்பீங்கல்ல இந்த அவுட்புட்டுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் இப்படி வரும்னு சொல்லிட்டு, அந்த ரெஸ்பான்ஸ் அப்ப கிடைக்காம லேட்டரா கிடைச்சது. அதான் நான் சொல்லிட்டேன், கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஃபீலும் பண்ண மாட்டாங்க. ஸோ